அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024ல எக்ஸ்பெக்டட் ரவுண்ட் டீடைல்ஸ், அதாவது நம்ம ரவுண்டை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ நீங்க ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க. நீங்க என்ன ரவுண்ட்ல வருவீங்க? நீங்க ரவுண்டு 1ல வருவீங்களா, ரவுண்டு 2ல வருவீங்களா, ரவுண்டு 3ல வருவீங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாப்பி நியூஸ் வேற இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி தெரியுதுன்னா, லைக் நீங்க கேட்ட வீடியோவே நீங்க ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், மறுபடியும் நீங்க அதையே கேட்பீங்க. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்டேட்டடா இருப்பீங்க. ஓகேவா? ஓகே, இது பாத்தீங்கன்னா டிஎன்ஏ 2022 ஸ்டாட்ஸ், இது டிஎன்ஏ 2023 ஸ்டாட்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் 2023 நமக்கு பாத்தீங்கன்னா 3 ரவுண்டா நடந்துச்சு. பிளஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் 4 ரவுண்டா நடக்கும். ஸோ 4 ரவுண்டா நடக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரவுண்டு 4 பசங்களுக்குலாம் சுத்தமா நல்ல காலேஜ் கிடைக்காது. அதாவது ஒரு கம்மி கட் ஆஃப் வச்சிருக்கவங்களுக்குலாம் 130 கீழே கட் ஆஃப் இருந்தாலே டேஞ்சர். ஆனா இந்த போன வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரவுண்டா வச்சதுனால நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ரவுண்டு 3ல வந்தீங்கனாலுமே உங்களுக்கு நல்ல காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நல்லா பாருங்களா. ஸோ ரவுண்டு 1ல 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. வேற இங்க 22,000. ரவுண்டு 2ல பாத்தீங்கன்னா 31,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. வேற போன இயர்ல பாத்தீங்கன்னா 64,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். வாங்க இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். 2023 கட் ஆஃப் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 2024 நம்ம பார்க்கலாம். ஸோ 2024 பொறுத்த மட்டும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃப்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 200 கட் ஆஃப்ல இருந்து 175.5 அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரவுண்டு 1க்கான ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. ஓகேவா? இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்க ரவுண்ட் 1ல வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ 175 இருந்தா கூட பயப்பட தேவையில்லை. இது ப்ரெடிக்ஷன் தான். ஸோ 200ல இருந்து 175.5 இருந்தீங்கன்னா நீங்க ரவுண்ட் 1ல வந்துருவீங்க. ரவுண்ட் 1ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சம லக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேக்கன்சின்னு ஒரு பிரச்சனையே இருக்காது. நீங்க என்ன காலேஜ் வேணா கொடுக்கலாம். இந்த 200 கட் ஆஃப் வச்சிருக்க பையன் என்னென்ன காலேஜ் எல்லாம் கொடுக்க முடியுதோ அதே காலேஜ் இந்த 175.5 வச்சிருக்கும் மாணவர்களாலையும் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். ரவுண்டு 2க்கு பாத்தீங்கன்னா 175, அதாவது ரவுண்டு 1 எங்க முடியுதோ அங்க இருந்து ரவுண்டு 2 ஆரம்பிக்கும். ஸோ ரவுண்டு 2ல ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து 145.5 வரைக்கும் உங்களுக்கு ரவுண்டு 2ல நடக்கும். ஸோ ரவுண்டு 2 போக மிச்சம் உள்ளதான் ரவுண்டு 3. அதாவது ரவுண்டு 1 சீட்ஸ்லாம் ஃபில் பண்ணிடுவான். அவன் ஃபில் பண்ணி மிச்சம் உள்ள வேகன்சி படி ரவுண்டு 2 கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ரவுண்டு 2 கவுன்சிலிங் ஃபில் பண்ண வேகன்சி படி தான் ரவுண்டு 3 கவுன்சிலிங் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரவுண்டு டீடைல்ஸ். நம்ம ஆல்ரெடி இந்த ரவுண்டு 1க்கு நம்ம ஒரு வீடியோ கொடுத்தாச்சு, லைக் என்னென்னலாம் பெஸ்ட் காலேஜ்னு. அதே மாதிரி 140 to 160க்கும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த 160 to 180 140க்கு கீழெல்லாம் நம்ம கொடுக்க போறோம். பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். டிஎன்ஏ 2024 நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உள்ள இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? யா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் கவுன்சிலிங் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு 0.5 மார்க்ஸ் கிட்ட குறையறக்கு உங்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷம் ரொம்பவே நல்ல செய்தி தான் இது. ஓகேவா? யா, தேங்க்யூ.